வணக்கம் நண்பர்களே. டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் பொதுவாக காணப்படும் ஜெரிமான கோளாறுகளில் ஒன்றான பெப்டிக் அல்சர், அதாவது வயிற்றுப்புண் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். சாப்பிட்ட பிறகு வயிற்றில் எரிச்சல், நெஞ்செரிச்சல், மேல் வயிற்று வலி, பசி எடுத்தாலும் வலி அல்லது இரவு நேரங்களில் அதிகமாக வயிற்று வலி ஏற்படுகிறதா? இவை வயிற்றுப்புண் பெப்டிக் அல்சர் என்பதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம். சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த நோய் குணமாகும். ஆனால் அலட்சியம் செய்தால் இரத்தப்போக்கு, புண் வெடித்தல், உடல் அடைப்பு போன்ற கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெப்டிக் அல்சர்னா என்ன, வயிற்றுப்புண் ஏன் வருகிறது, ஹெச் பைலோரி என்றால் என்ன, NSAID மருந்துகளின் தாக்கம் என்ன, அறிகுறிகள் என்னென்ன, பரிசோதனைகள் என்ன, சிகிச்சை முறை மற்றும் உணவு முறை, வாழ்க்கை முறை மாற்றங்கள், தடுக்கும் வழிமுறைகள் என்பதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், நிறைய நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெப்டிக் அல்சர் என்றால் என்ன? அதாவது பெப்டிக் அல்சர் என்பது வயிற்றின் ஸ்டொமக் அல்லது சிறுகுடலின் முதல் பகுதியான டியோடனம் உள்புற சவ்வில் உருவாகும் ஒரு புண். இது பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கேஸ்ட்ரிக் அல்சர், வயிற்றில் ஏற்படும் புண். இன்னொன்று டியோடனல் அல்சர், சிறுகுடலின் ஆரம்ப பகுதியில் ஏற்படும் புண். வயிற்று எப்படி தன்னை பாதுகாக்கிறது? வயிற்றில் இயற்கையாகவே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மற்றும் செரிமான என்சைம்கள் சுரக்கின்றன. இந்த அமிலத்திலிருந்து வயிற்றை பாதுகாக்க மியூக்கஸ், சளி போன்ற பாதுகாப்பு அடுக்கு, பைகார்பனேட், நல்ல இரத்த ஓட்டம் போன்ற இயற்கையான பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன. இந்த பாதுகாப்பு குறையும் போது புண் உருவாகலாம். இப்படி தான் இந்த நம்ம வயிறை வயிறு தன்னை அப்படியே பாதுகாக்கிறது. முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் பைலோரி, அதாவது ஹெச் பைலோரின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் பெப்டிக் அல்சருக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று தான் இந்த ஹெலிகாப்டர் பைலோரி, ஹெச் பைலோரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா NSAID பெயின் கில்லர்ஸ், ஐப்ரூஃபன், டைக்ளோஃபினாக், நேப்ரோக்சின் போன்ற மருந்துகளை நீண்ட காலமாக பயன்படுத்தும் போது இந்த வயிற்றுப்புண் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா புகைப்பிடித்தல், அதிக மதுபானம், கடுமையான உடல்நிலைகள், இது போன்ற பிரச்சனைகளாலும் இந்த பெப்டிக் அல்சர் வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் யாருக்கு அதிகமான பாதிப்பு பார்த்திங்கன்னா, NSAID மருந்துகளை அடிக்கடி பயன்படுத்துபவர்கள், ஹெச் பைலோரி தொற்று உள்ளவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், அதிக மதுபானம் அருந்துவர்கள், வயதானவர்கள், முன்பு வயிற்றுப்புண் இருந்தவர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் அதிக ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த மருந்துகளெல்லாம் எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கிய அறிகுறிகள் பார்த்திங்க அப்படின்னா, மேல் வயிற்றில் எரிச்சல், வலி, வயிற்று வலி, சாப்பிட்ட பிறகு அல்லது வெறும் வயிற்றில் வலி, நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசமாக இருக்கும், ஏப்பம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், வாமிட்டிங் வர ஃபீல் இருக்கும், பசி எடுக்காமல் இருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் எடை குறையும். இதெல்லாம் முக்கிய அறிகுறிகள். சிலருக்கு எந்த அறிகுறியும் இருக்காது, ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அவசர அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா, பின்வரும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்க வேணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரத்த வாந்தி, கருப்பு நிறமலம், திடீர் கடுமையான வயிற்று வலி, மயக்கம், பலவீனம் போன்றவைகளெல்லாம் ஏற்பட்டால் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி அது என்னன்னுள்ளதை நீங்கள் பார்க்குறது மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பெப்டிக் அல்சர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி இந்த பெப்டிக் அல்சரை கண்டறிவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய பரிசோதனைகளை செய்து பாருங்கள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ வரலாறு, உடல் பரிசோதனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் GI எண்டோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஹெச் பைலோரி டெஸ்ட்டு, அப்புறம் ப்ரீத் டெஸ்ட்டு, டூல் டெஸ்ட்டு, பயோப்சி இதெல்லாம் எடுத்து பார்க்க சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளோட இரத்த பரிசோதனையும் தேவைப்பட்டால் அதையும் எடுத்து பார்த்துட்டு என்ன சிகிச்சை பண்ணலான்னு கூறுவாங்க. ஸோ இதுதான் கண்டறியும் முறைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதற்கான சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான் பம்பிங் இன்ஹிபிட்டர்ஸ், அதாவது PPIன்னு சொல்லுவாங்க. ஒமிப்ரசோல், பேண்டப்ரசோல், ஈசோமிப்ரசோல், இதெல்லாம் உங்களோட மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச் பைலோரி இருந்தால் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மற்றும் அமில கட்டுப்பாடு மருந்துகள் சேர்த்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கலாம். அப்புறம் NSAID காரணமாக இருந்தால் மருத்துவர் ஆலோசனையுடன் மாற்று சிகிச்சைக்கு பரிசீலனை செய்ய வேண்டும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள், பழங்கள், ஓட்ஸு, முழு தானியங்கள், குறைந்த கொழுப்பு, பால் சிலருக்கு பொருத்தமாக இருக்கலாம். சிலருக்கு அ மீண்டும் இதாகலாம். அப்புறம் குறைந்த கொழுப்பு புரத உணவுகள், போதுமான அளவு தண்ணீர் இது போன்றவைகள தான் நீங்க சாப்பிட வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, புகைப்பிடித்தல், அதிக மதுபானம், மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பெயின் கில்லர் மருந்துகள் எடுத்துக்கொள்வது, சிலருக்கு அறிகுறிகளை அதிகரிக்கும் காரம் மற்றது மிக அதிக கொழுப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அப்புறம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, நேரத்திற்கு கரெக்டாக உண்ணுவது, சிறிய அளவில் பல முறை உணவுகளை எடுத்துக்கொள்வது, உடல் எடையை கட்டுப்படுத்துதல், மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள், மன அழுத்தத்தை குறைத்தும் முறைகள், போதுமான தூக்கம் இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கை முறை மாற்றத்தை மாற்றும்போது, இந்த வயிற்றுப்புண்ணிலிருந்து விடுபடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் சாத்தியமான சிக்கல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வயிற்றில ரத்தப்போக்கு இருக்கும். அப்புறம் ப்ரீ ஃபார்முலேஷன் புண்ணு சிலப்போ வெடிச்சிருக்கலாம். அப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன் உள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இரத்த சோகை. இது போன்றவை வந்து இதற்கான சாத்தியமான சிக்கல்களை ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சிலவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த கார உணவு மட்டும் சாப்பிட்டா புண்ணை ஏற்படுத்தும். அப்படியெல்லாம் இல்ல. ஹெச் பைலோரி மற்றும் NSAID மருந்துகளும் முக்கிய காரணிகளாக இருக்கலாம். அப்புறம் பால் குடித்தால் வயிற்றுப்புண் குணமாகும் அப்படின்னா, பால் தற்காலிக நிவாரணம் தரலாம். ஆனா சிகிச்சை தான் அது சிகிச்சையாக கருதப்படாது. அப்புறம் வலி குறைந்தால் மருத்துவர் கூறிய சிகிச்சையை முழுமையாக முடிக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபட வாய்ப்பு அதிகம். அப்புறம் எப்போது மருத்துவரை அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வயிற்று வலி, இரத்த வாந்தி, கருப்பு மலம், உடல் எடை குறைதல், விழுங்குவதில் சிரமம் இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி இருந்துச்சு அப்படின்னா, உடனே நீங்க போய் மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற முறையான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பெப்டிக் அல்சரை எப்படி தடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பெயின் கில்லரை மருந்துகளை நீண்ட காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்புறம் புகைப்பிடித்தல் மற்றும் அதிக மதுபானத்தை தவிர்த்திடணும். ஹெச் பைலோரி தொற்று இருந்தால் முழுமையான சிகிச்சை பெறுங்கள். ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள். தொடர்ந்து வயிற்று எரிச்சல் அல்லது வலி இருந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். இதெல்லாம் தான் உங்களோட பெப்டிக் அல்சர்லேருந்து தடுக்கிறதுக்கான முக்கியமான வழிமுறைகள். அப்புறம் நண்பர்களே, இந்த பெப்டிக் அல்சர் வயிற்றுப்புண் என்பது சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் பெரும்பாலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். தொடர்ந்து வலி, வயிற்று வலி அல்லது நெஞ்செரிச்சல் இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகுங்கள். ஆரோக்கியமான செரிமானம், ஆரோக்கியமான வாழ்க்கை நடித்தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க. இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மருத்துவ ஆரோக்கிய விழிப்புணர்வு வீடியோகளுக்கு டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி வைங்க. மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.